கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 6/11/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை: கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 2 சாமுவேல் 22:9. You are my lamp, O Lord, the Lord turns my darkness into light. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போனபடினால் என்னுடைய வாழ்க்கை இரண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாத நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை இருளாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, நான் விரும்பினது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை, அதனால் என்னுடைய வாழ்க்கை இருளாகவே இருக்கிறது. நான் சந்திக்கிற பிரச்சனை நிமித்தமாய் என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் இருளாகவே இருக்கிறது என்று பலவிதமான வேதனைகளும் போராட்டங்களின் மத்தியிலே இருண்டு போய்விட்டது என்கிற கலக்கத்தின் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தான் நம்முடைய விளக்காக இருக்கிறார். அவர் தான் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்கு. அந்த விளக்கே நம்ம கூட தான் இருக்குது. அந்த விளக்காம் இயேசு, வெளிச்சம் கொடுக்கிறவராம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகினால்தான் நம்முடைய வாழ்க்கை இருளாக முடியும். நம்மை விட்டு விலகுவதற்கு ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுமதிக்க வேண்டும்? அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், கரம் பிடித்தவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி ஆச்சரியமான பாதைகளிலே, அதிசயமான வழிகளிலே நம்மை நடத்தி செல்வதற்கு நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள தேவனே, வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை என்று சொல்லுகிற பலவிதமான சூழ்நிமித்தமாய் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறது, இருண்டு போனது, என்னுடைய வாழ்க்கை இருண்டு போனது என்று பல குழப்பங்களோடு பல வேதனைகளோடு கூட நம்முடைய ஜனங்கள் இப்பொழுது இணைந்திருக்கலாம் ஜெபத்தில். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையின் இருளின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இருளின் அனுபவங்கள் மாறி வெளிச்சம் உண்டாகட்டும். என் நசனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். WhatsApp 9345353 730. May Jesus bless you all. Amen.